ஓபிஎஸ் அவர்கள் ஏடிஎம்கேல சேரணுச்சாருன்னா அதற்கு வாய்ப்புகள் இல்லை. கட்சியிலிருந்து நீக்கிருக்காங்க, பொதுக்குழுந்து நீக்கிருக்காங்க. டிவிகேக்கு டெஸ்பரேட்டா அவங்களுக்கு ஆள் தேவை. அதனால டக்கு நாம அங்க போறேங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். Grand Royal Tours presents Behind Notes Beyond the News with Rangaraj Pandey. Powered by Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Air Fiber Wi-Fi, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing saloon chain, Arabian Garden Seafood Restaurant. கேம் மாறி திமுக இறங்கி வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இதற்கு முன்னாடி காங்கிரசும் காங்கிரஸ் தூதுவர்களும் சென்னைக்கு படையெடுத்தார்கள். தற்போது திமுக தூதர்கள் டெல்லிக்கு படையெடுக்கிறார்கள். அதிமுக கூட பாஜக இருந்ததுனால காங்கிரஸுக்கு வேற வாய்ப்பு இல்லை. வேற எங்கேயும் மக்கள் நல கூட்டணி பண்ண முடியாது. 2014 சூடுபட்டிருக்காங்க. அப்போ இப்ப திரு விஜயோட வாய்ப்பு உருவானனால இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் இல்லை என்று திரு ராகுல் காந்தியும் கருதுகிறார். தோழமை கட்சிங்கனால ஏறி மிதிக்கலாங்கிற காலம்லாம் போயிருச்சு, கேட்டுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்றாங்க. இவ்வளவு சண்டை வந்த பிறகு நாளைக்கு கூட்டணி அமைஞ்சா தொடர்ந்தா எப்படி ஒற்றுமையா இருப்பாங்க? தேமுதிக அங்க போகுது, 35 சீட் வாங்கிக்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. எத்தனை எம்எல்ஏ 35 பேர் யார் செலவழிப்பா? டிஎம்கே கூடியோ ஏடிஎம்கே கூடியோ இருந்தீங்கன்னா எத்தனை எம்எல்ஏ வாங்குறீங்களோ அதுல 80% ஸ்ட்ரைக்கிங் ரேட். 10 சீட் வாங்கினீங்கன்னா 7-8 எம்எல்ஏ கிடைக்கும். அதை நீங்க 35 வாங்கிட்டு எவ்வளவு வாங்குவீங்க? அதை புரிஞ்சுக்கணும்ல. 2024 எத்தனை எம்பி எடுத்தீங்க? Grand Royal Tours presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Karthipuram, Coimbator's 200-acre Dream Township Premium Plots, Air Fiber Wi-Fi, Social Legal, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Arabian Garden Seafood Restaurant. காங்கிரஸை பற்றி பேசும்போது திருமதி கனிமொழி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் சமீபத்தில் சந்திச்சாங்க. இந்த அலையன்ஸ் பற்றி பேசுறதுக்காக. ஒரு பக்கம் அது நடக்கும்போதே இந்த பக்கம் மதுரை வடக்கு மாவட்டம் திரு தளபதி அவர்கள் பேசின பேச்சு அப்படிங்கிறது ஒரு சலசலப்பை உண்டாக்கி மாணிக்கம் தாக்கூர் அவர்கள் அந்த தொகுதி காங்கிரஸுக்கு தான் தேவை, நாங்கள் கார்கே கிட்ட பேச போகிறோம்னு சொல்லியிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் போஸ்டர்லாம் அடிச்சு ஒட்டியிருக்கிறாங்க. மதுரை வடக்கு மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் வேட்பாளருக்கு உங்களுடைய ஆதரவை தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கட்சிக்குள்ளார இப்படி பிரச்சனைகள் வருதே. அப்போ காங்கிரஸ் மறுபடியும் இல்லை, ஏற்கனவே புகஞ்சிட்டு இருக்கிறது தொடர்கிறது. அது ஏற்கனவே புகஞ்சு மறுபடியும்னா முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி இருந்துச்சு. மறுபடியும் இது ஏற்கனவே புகஞ்சிருக்கு, இன்னமும் மேலே 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 புகஞ்சிட்டு இருக்கு. அவ்வளோதான். நம்ம முதல்ல உங்கள்கிட்ட சொல்லியிருந்தோம், நம்ம மக்கள்கிட்ட சொல்லியிருக்கோம் இந்த தகவலை. நம்ம இது மாதிரி காங்கிரஸ் திமுக கூட்டணியில் புகையுது. அன்னைக்கு எந்த ஊடகங்கள் அதை பற்றி பேசலாம், அவங்க இல்லைன்னு பூசி மொழிகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு திருமதி கனிமொழி நேரடியாக தலையிட்டு, அதாவது தமிழக முதலமைச்சர் திரு திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவருடைய தூதுவராக நேரடியாக தலையிட்டு திரு ராகுல் காந்தி அதாவது வைல்டு கார்டு என்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல, நம்ம கடைசியாக ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போங்கிற அளவுக்கு போய் நிற்கிற அளவுக்கு அங்கே விருது வந்துச்சு. ஏன்னா திரு மல்லிகார்ஜுன கார்கேலேருந்து திரு ராகுல் காந்திலேருந்து கீழே வரைக்கும் செல்வி ஜோதிமணி வரைக்கும் யாரும் இதை விரும்பலை. அவங்க என்ன நினைக்கிறாங்க? சிறுபான்மை மக்கள் போலவே நினைக்கிறாங்க. என்ன, நம்மை திமுக பயன்படுத்தி கொள்கிறது, திமுகவோட நமக்கு என்ன ஆதாயம் கிடைத்தது, இது அவங்க கேட்குறாங்க. நாம இல்லாமல் திமுக ஆட்சி அமைக்க முடியாதுங்கிறது திமுகவுக்கே தெரியுது. அப்போ நமக்கு உரிய பங்களிப்பை கொடுக்கணுமா இல்லையா? நம்ம இல்லாமல் ஆட்சி அமைச்சிருவோம்னா நம்ம தேவையில்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அப்போ நம்ம வேணுன்றாங்க, நமக்கு ஆட்சியில் பங்களிப்பு கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்போ இதை விட ஒரு ரைட் டைம் இல்லை. ஏற்கனவே நான் சொன்னது போல், திரு அப்பா அவருடைய கேள்விக்கு நீங்கள் சொன்னது போல், இதற்கு முன்னாடி அதிமுக கூட பாஜக இருந்ததுனால காங்கிரஸுக்கு வேறு வாய்ப்பு இல்லை. வேறு எங்கேயும் மக்கள் நல கூட்டணி பண்ண முடியாது. 2014 சூடுபட்டிருக்காங்க. அப்போ இப்போ திரு விஜயோட வாய்ப்பு உருவானனால இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் இல்லை என்று திரு ராகுல் காந்தியும் கருதுகிறார். அப்போ திமுக இப்போ ஒரு ட்ராப்பில் இருக்குது. ஒன்று, அவங்க ஆட்சியில் பங்கு கொடுக்க சம்மதிக்கணும். அதை எலெக்ஷனுக்கு பிறகு பார்த்துக்கலான்னு சொன்னாங்கன்னா இப்போ 25 சீட்டுங்கிறது 30-35 ஆக்கணும். அந்த நிலைமையில் நிர்பந்தம் இருக்குது. அதை ஆக்கியே தீர்வாங்க, வேறு வழியில். திமுக இறங்கி வர வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. இதற்கு முன்னாடி காங்கிரஸும் காங்கிரஸ் தூதுவர்களும் சென்னைக்கு படையெடுத்தார்கள். தற்போது திமுக தூதர்கள் டெல்லிக்கு படையெடுக்கிறார்கள். அப்போ கேம் மாறிடுச்சு. இப்போ யார்கிட்ட திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டிருக்கார். ஒரு 24 ஹவர்ஸ் முன்னாடி நாங்கள் சொல்லியிருந்தோம், எங்களுடைய நிகழ்ச்சியை சொல்லியிருந்தோம், பிஜேபியிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா அதிமுகவை திரு எடப்பாடி பழனிசாமியை அவ்வளோ இழித்தும் பழித்தும் பேசுவாங்க. அவங்க எடுபடி ஆட்சி, அவங்க அடிமையாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு கட்சியை வித்துட்டாங்க, அடமான வச்சுட்டாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியை நோக்கி இவங்க படையெடுத்துட்டு இருக்கிறாங்களே, அப்போ என்ன கணக்குன்னு கேள்வி வருது. அப்போ அதிமுகவை நோக்கி பாஜக வந்தால் அதிமுக விமர்சிக்கிறது. இப்போ காங்கிரஸ் நோக்கி திமுக போயிருக்கு, டெல்லிக்கே போயிருக்கு, நேரடியாக போயிருக்கு, ஓப்பனாக போயிருக்கு. அப்போ இப்போ என்ன சொல்ல போகிறாங்க? இப்போ ரொம்ப தெளிவாக தெரியுது. இதனுடைய நீட்சி தான் நம்ம ஏற்கனவே பிரவீன் சக்கரவர்த்தி சொன்னது, அமைதியாக இருக்கக்கூடிய கிரீஷ் சோடங்கர் சொன்னது. நாங்கள் டெல்லியில் ஏஎன்ஐக்கு பேட்டி கொடுக்குறாரு. நாங்கள் எங்களுடைய தகவலை சொல்லி 45 நாள் ஆச்சு. நாங்கள் ஒரு வாரத்தில் சொல்லுங்கள், 5ஆம் தேதி சந்தித்தோம், 13ஆம் தேதி சொல்லுங்கன்னு சொன்னோம், 7 நாளில் சொல்லுங்கன்னு சொன்னோம். இன்றைக்கி 45 நாள் ஆச்சு, எதனால் பதில் வரலான்னு தெரியல. அப்போ சைலண்ட்டாக இருந்தது திமுக. அப்போ என்ன கோரிக்கை வச்சாங்கன்னு தெளிவாக தெரிஞ்சிருச்சுல.
அப்போ தான் பிரவீன் சக்கரவர்த்தி பேச ஆரம்பிக்கிறாரு, மாணிக் தாக்கூர் பேச ஆரம்பிக்கிறாரு, ஜோதிமணி பேச ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர்கள் பேச ஆரம்பித்த உடனே நம்ம எத்தனை நாள் பொறுத்து இருக்கிறது, தளபதி பொங்கி எழுகிறார். அந்த பேர் முக்கியமான விஷயம். தமிழகத்துடைய முதலமைச்சருக்கும் தளபதியின் பேர், விஜய் தாவேகா தலைவருக்கும் தளபதியின் பேர், இவருக்கு உண்மையிலேயே தளபதியின் பேர். அப்போ வந்து அது கோந்தளிச்சிட்டார். கோந்தளிச்சிட்டு வந்து காங்கிரஸ் கட்சியெல்லாம் வந்து மாணிக் தாக்கூரையும் ஜோதிமணியும் குறிப்பிட்டு அவங்களுக்குலாம் சீட்டே கிடைக்கூடாமல் பண்ணுறார். இப்போ மாணிக் தாக்கூர் கொண்டு பண்ணார். அப்போ இங்கே வந்து நாளைக்கு இவர்கள் எப்படி ஒற்றுமையாக செயல்படுவாங்க? உங்களுக்கு நினைவு இருக்கும், ஏடிஎம்கே பிஜேபி 2025 ஏப்ரல் மாதம் அலைன்ஸ் வச்ச போதே எல்லா ஊடகங்களும் குய்யோ முய்யோ குய்யம் எப்படி ஒற்றுமையாக இருப்பீங்க, எப்படி ஒற்றுமையாக இருப்பீங்க. இப்போ அம்மா மக்கள் முன்னேற்றங்களும் அதிமுக கூட்டணி சேர்ந்தோன்னே அவங்க 2 பேருக்கு எப்படி ஒற்றுமையாக இருப்பீங்க, நேற்று வரைக்கும் திட்டீங்களே. அப்போ இவர்கள் என்ன உதாரணம் சொன்னாங்க, நாங்கள் என்ன உதாரணம் சொன்னோம்? எப்போ வைகோவும் கலைஞரும் பேசிக்கிடாத பேச்சா, விடுதலை சிறுத்தைகளும் திமுக பேசிக்கிடாத பேச்சா, விடுதலை சிறுத்தை காங்கிரஸும் பேசிக்கிடாத பேச்சா, கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இன்னைக்கு வரைக்கும் திருவனந்தபுரத்தில் பேசிட்டு தான் இருக்கிறாங்க. அத்தனை இப்போ காங்கிரஸும் திமுக இப்பயே பேசிகிட்டு இருக்க, இப்போ எப்படி ஒற்றுமையாக வருவாங்க? இவர்களை தோற்கடிக்கணும்னு சொல்கிறாங்க, இவங்களுக்கு சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எங்களுடைய பலம் என்னங்கிற காட்டணும்னு சொல்கிறாங்க. தோழமை கட்சிங்கனால ஏறி மிதிக்கலாங்கிற காலம்லாம் போயிடுச்சு, கேட்டுட்டு வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவ்வளோ சண்டை வந்த பிறகு நாளைக்கு கூட்டணி அமைஞ்சா தொடர்ந்தா எப்படி ஒற்றுமையாக இருப்பாங்க? அப்போ அம்மா மக்கள் முன்னேற்றங்களுக்கு ஒரு கேள்வி, அப்போ பாஜகவுக்கு ஒரு கேள்வி, இவர்களுக்கு என்ன நியாயம்? இதை ஊடகங்களோ மற்றவர்களோ அந்த கட்சியில் கூடிய பெருமக்களோ யோசிச்சாங்கன்னா சரியா இருக்கும். இப்போது என்டிஏ கூட்டணியில் பிஜேபியினுடைய அப்பர் ஹேண்டாக இருக்கும்போது அதனால் என்ன தவறு இருக்குது, அது இருந்துட்டு போட்டுமே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இப்போ ஒரு அப்பர் ஹேண்ட் அப்படின்னு வரும்போது தேர்தலுக்கு முன்னாடி ஓகே, இப்போ தேர்தலுக்கு அப்புறம் அப்படின்னாக்கா அப்போ அவங்களுக்கு கணிசமான சீட் அப்படிங்கிறது தேவைப்படும் இல்லையா? அப்போ எவ்வளோ சீட் பிஜேபி என்டிஏ கூட்டணியில் இருக்கும்போது கேட்பாங்க இந்த தேர்தலில்? அப்பர் ஹேண்டு கிடையாது, 2 பேரும் மியூச்சுவலாக வர்றாங்கன்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருப்பேன். நீங்கள் எடுத்து பார்த்துக்கோங்க. நான் வந்து அதுக்கப்புறம் வந்து அவன் இருந்தால் தான் என்ன உங்களுக்கு இருந்தால் தானே என்ன. ஸோ நீங்கள் வந்து பாதி ஸ்டேட்மெண்ட் எடுத்து நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னு சொல்ல முடியாது. நான் வந்து அப்பர் ஹேண்டு கிடையாது, 2 பேருக்குமே தேவை இருக்குது. நான் பல முறை சொன்னது, அதிமுகவுக்கு பாஜக தேவைப்படுகிறது, பாஜகவுக்கு அதிமுக தேவைப்படுது. இதில் குழப்பம் இல்லை. அதற்கு மேலே ஒவ்வொருத்தரும் ஒன்று பேசிப்பாங்க. இன்றைக்கி காங்கிரஸ் அப்பர் ஹேண்டு யாராவது ஒத்துக்குவீங்களா? நேற்று வரைக்கும் திமுக அப்பர் ஹேண்டு யாராவது ஒத்துக்கிடுவீங்களா? அது வந்து மியூச்சுவலான கூட்டணி, இயல்பான கூட்டணி, இயற்கையான கூட்டணி. இங்கே மட்டும் அப்பர் ஹேண்டு லோயர் ஹேண்டு சொல்லிட்டு இருப்பாங்க. அது நோக்கம் கிடையாது. 2 பேருக்குமே அவரவர் தேவைக்காக இங்கே வந்திருக்காங்க. அவர் யாருமே பெருந்தன்மை, பாஜகவும் பெருந்தன்மை காட்டவில்லை, அதிமுகவும் பெருந்தன்மை. 2 பேருக்குமே நம்ம ஒன்றா ஜெயிச்சுடும் தெரிஞ்சிருச்சு, ஒன்றா வந்தாங்க. இவ்வளோதான் பாயிண்ட். யாருக்கு எவ்வளோ சீட்டு எனக்கு எந்த கணக்கும் கிடையாது. 25க்கு மேலே அது எவ்வளோங்கிறது யார் யாரெல்லாம் உள்ளே வர்றாங்கிற பொறுத்து இருக்கும். நாளைக்கு விஜய் உள்ளே வந்துட்டார், சீமான் உள்ளே வந்துட்டார், தேமுதிக உள்ளே வருது, சீனியர் டாக்டர் ராமதாஸ் வர்றாரு அப்படின்னு பல சந்தர்ப்பங்களை பொறுத்து மாறும். அவங்க 25க்கு மேலே வாங்குவாங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளோங்கிற எக்ஸாக்ட் நம்பர் நான் அந்த நெகோசியேஷன் டீமில் இல்லை, எனக்கு தெரியாது. இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஓப்பனாக நான் என்டிஏல செய்கிறதுக்கு நான் வந்து என்னுடைய நோக்கமே வந்து அதிமுக ஒற்றுமையாக இருக்கணுங்கிறது தான். இன்றைக்கி நான் அதுக்கு வெல்கமிங்காக இருக்கேன், நான் போய் சேரத்துக்கு ரெடியாக இருக்கேன், இபிஎஸ் ரெடியான்னு கேட்டார். இன்றைக்கி இபிஎஸ் அவர்கள் திட்டவட்டமாக முடியாது இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். காரணம் என்ன? இபிஎஸ் அவர்கள் வந்து ஓபிஎஸ் சேர்த்துக்கிறதுனால அவருடைய தலைமைக்கு ஏதாவது பிரச்சனை வரும் அப்படிங்கிற ஏதாவது ஒரு எண்ணம் அவருக்கு இருக்கா? பயப்படுறாரா? அதனால் ஏன்னா அமமுக கட்சியாக வந்தாலும் கூட டிடிவி அவர்கள் சேர்த்துக்கிட்டார். அது ஒரு கட்சியாக வந்து சேர்ந்தாலும் கூட இவர் தனி மனிதராக வரும்பொழுது நம்மளுடைய தலைமைக்கு நாளைக்கு கட்சியில் நீங்கள் உங்களுடைய சாணக்கியான் தினமலரினுடைய இன்னைக்கான அந்த நிலவரப்படி ப்ரெடிக்ஷன் படியே அதிமுகவுக்கு களம் வந்து சாதகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நாளைக்கு ஜெயிச்சு ஒருவேளை அவருக்கு இன்னொரு தலைமைக்கான ஆப்ஷனை நம்ம கொடுத்துருவோமோ அப்படிங்கிற பயத்தினால அவர் வேண்டாங்கிறாரா? திரு எடப்பாடி பழனிசாமி பயப்படுவார்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு அவரை தெரியலன்னு அர்த்தம். அவ்வளோதான். அவர் பயப்படக்கூடியவர் அல்ல. நான் ஏற்கனவே பல முறை சொன்னது போல் திருமதி சசிகலா அவர்களை, திரு ஓபிஎஸ் அவர்களை, திரு டிடி அவர்களெல்லாம் நீக்கும்போது அவருக்கு என்ன செய்கிறோன்னு தெரியாமல் செய்யலை. அவசரப்பட்டோ பதட்டத்திலையோ தெரியாமல் ரொம்ப தெளிவாக நிதானமான முடிவுகள் தான் எடுத்தார். அந்த முடிவுகளில் இன்னமும் மாற்றமெல்லாம் உடம்புப்படியாக தான் இருக்கிறார். திரு ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏல சேர நினச்சாருன்னா அதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏடிஎம்கில் சேர நினச்சாருன்னா அதற்கு வாய்ப்புகள் இல்லை. அதை நம்ம 100 முறை சொல்லியாச்சு. அது வந்து என்ன கட்சியிலேருந்து நீக்கியிருக்காங்க, பொதுக்குழுலேருந்து நீக்கியிருக்கிறாங்க. அவர் சேர முடியாதுங்கிறத பொதுக்குழு என்டாஸ் பண்ணியிருக்கு. அதனால் வந்து திரும்பி அவர் சேர்க்கறதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. ஆனால் அதற்கான காரணம் அச்சம்லாம் நம்ம நினைக்கல, அர்த்தமே கிடையாது. அவர் வந்து அது அச்சப்படக்கூடியவர் இல்லை. அவர் வந்து ரொம்ப தெளிவான திடமான அரசியல் பண்ணிட்டு இருக்கார். 2024 பாஜக வந்து அதிமுக கூட்டணி விரும்பின போது கூட்டணி வேண்டான்னு உடும்புப்படியாக நின்றவர். அதில் வந்து குழப்பமே இல்லை. பாஜக மத்திய அரசு அப்பர் ஹேண்டு எல்லாம் யோசிச்சிங்களே, அந்த அத்தனை அப்பர் ஹேண்டு இருக்கும்போது 2001 ஆட்சியில் இருக்கும்போது அவங்க ஒன்றுமே பண்ண முடியல. அவர் கூட்டணி கிடையாதுன்னு தான் சொன்னார். எல்லாரும் கூட்டணி கடும் முயற்சி பண்ணாங்க. இப்போ கூட்டணி தேவைப்படுச்சு, அவரே வந்துட்டார். அவ்வளோதான். அப்போ வந்து ஒரு முடிவு எடுக்கிறோம்,
அது தப்பாயிருச்சுன்னா திருத்திக்கிறாங்க, சரியாயிருச்சுன்னா ப்ரொசீட் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். அப்போ பயந்து நடுங்கி அந்த சமாச்சாரம் கிடையாது. நாளைக்கு அவங்க வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது நாளைக்கு அந்த சீட் ஷேரிங்கில் வந்து ஏதாவது ஒரு இஷ்யூ வருது அப்படிங்கிற காலகட்டத்தில் நிச்சயமாக அமமுக வந்து பிஜேபியோட அழைத்து வரப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுனால ஆப்வியஸ்லி சப்போர்ட் அங்கே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இவ்வளோ நாள் வந்து ஏடிஎம்கேக்கு தலைமையாக இருந்து ஒரு கட்சியை கொண்டு போகிறதுங்கிறது ஒரு விஷயம், இன்றைக்கி கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து அவங்களை எல்லாரையும் தலைமையேற்று லீட் பண்ணி கொண்டு போகிறதுங்கிறது ஒரு விஷயம். அப்படி ஏதாவது சிக்கல் வரும் பட்சத்தில் என்டிஏலேருந்து வெளியில் வந்து டிவிகேயோடு அவர் சேரதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏன்னா அந்த டைமில் எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டிவிகேக்கு விஜய் அவர்களுக்கும் அவருடைய பொசிஷன் என்னங்கிறது தெரியும், எடப்பாடி அவர்களுக்கும் அவருடைய விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரியும். அப்படி சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சிக்கு வந்துடும் நம்புறீங்க? நீங்க உங்களுடைய தினமலர் சாணக்கியாவினுடைய களத்தின்படி நான் சொல்றேன், ஹைபோதெட்டிக்கல் கொஸ்டினை தான் கேட்குறேன். நான் சர்வே இல்லாமலே நான் கேட்குறேன். ஒருவேளை அதிமுக ஆட்சி அமைக்கக்கூடிய பட்சத்தில் அவங்களுக்கு தனிப்பெரும்பான்மை இல்லை, ஆனால் கட்சிக்குள்ளார சிக்கல்கள் வரக்கூடிய இல்லைன்னா அவர் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைப்பார். தனிப்பெரும்பான்மை கிடைச்சதுன்னா அதிமுக ஆட்சி அமைப்பார். தனிப்பெரும்பான்மை கிடைக்கலன்னா என்டிஏ ஆட்சி அமைப்பார். அவர் ஏன் டிவிகே கூட போகிறார்? டிவிகேக்கு அவள் எம்எல்ஏ கிடைக்காது. டிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற எம்எல்ஏ கிடைக்காது, ஏடிஎம்கேக்கு சப்போர்ட் பண்ணுற எம்எல்ஏ கிடைக்காது, அவள் எம்எல்ஏவே கிடைக்காது. இன்றைக்கி ஓபிஎஸ் அவர்களினுடைய நிலைமை என்ன? ஏன்னா இப்போது இபிஎஸ் அவர்கள் இல்லை முடியாது அப்படின்னு சொல்லிட்டார், டிஎம்கேவோட போக முடியாது, தாவிகா தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷனாக, தாவிகாக்கு போவாரா? இன்னமும் கூட என்டிஏல சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அப்படி சேர்க்கப்படணும்னு நான் விரும்புகிறேன். அது வந்து சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் வந்து அது என்ன மாதிரி முடிவு எடுக்கிறாங்கன்னு வி ஹவ் டு வெயிட் அண்ட் வாட்ச். அப்படி இல்லைன்னா ஒரு டிவிக்கு கூட போகிறது நம்ம ஒன்றும் தப்பு சொல்ல முடியாது, போக வேண்டியதான், வேறு வழியில். அதுவும் நிர்பந்தத்தின் பேர்லாம் வரும். அதுவும் ஒரு பொருந்துமான்னு தெரில. எந்த அளவுக்கு அவர் வந்து விஜய்க்கு பிரயோஜனப்படுவார் அப்படின்னோ, எந்த அளவுக்கு இவருக்கு பிரயோஜனப்படணும்னு தெரியல. அது வந்து ஒரு வாய்ப்பில்லாத விஷயம். அதனால தான் அவர் இவ்வளோ தேங்குறாரு. இன்றைக்கி தேதிக்கு வந்து டிவிகேக்கு டெஸ்பரேட்டாக அவங்களுக்கு ஆள் தேவை. அதனால் டக்கு நாம் அங்கே போகிறேங்கன்னு சொல்லிட்டு போயிடலாம். அதில் என்னென்ன, அது டிவிகேக்கும் பெருசாக பிரயோஜனப்படாது, திரு ஓபிஎஸ்க்கும் பெருசாக பிரயோஜனப்படாது. கன்வர்ஷன் வேணும்ல அவங்களுக்கு. அது காங்கிரஸ் அங்கே இருந்தால் மட்டும்தான் அந்த கன்வர்ஷன் சாத்தியம். ஒருவேளை நாளைக்கு காங்கிரஸ் வந்து டிஎம்கேட்டு விலகி டிவி கேட்ட போயிடுச்சு அப்படின்னா அப்போ திரு ஓபிஎஸ் போகிறது பிரயோஜனப்படும், விஜய்க்கும் பிரயோஜனப்படும், திரு ஓபிஎஸ்க்கும் பிரயோஜனப்படும். காங்கிரஸ் இல்லாமல் டிவிக்கே தனிமரமாக நிற்கும்போது திரு ஓபிஎஸ் அங்கே போய் நிற்கிறது ரெண்டு பேருக்கும் வளர்ந்துறாரு. திரு ஓபிஎஸ் அவர்களினுடைய நிலைமை மாதிரி தான் இன்றைக்கி பாமக திரு ராமதாஸ் அவர்களினுடைய சிச்சுவேஷன் இருக்கா? ஏன்னா இன்றைக்கி ஏடிஎம்கே பக்கம் சேர முடியாது, அன்புமணி அவர்கள் இருக்காங்க. இப்போ டிஎம்கே அவர் நேற்றுக்கு கூட அவர் சொல்லியிருக்கிறாரு, இந்த எலக்ட்ரிசிட்டி விஷயத்தில் சம்மரில் வரப்போது எலெக்ஷன், மக்கள் எல்லாம் இவங்க மேலே இருக்கக்கூடிய கோவத்தை ஓட்டில் காமிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ திமுகக்கு எதிரான ஒரு கருத்தையும் சொல்லியிருக்கிறாரு. அப்போ இங்கேயும் சேரல அங்கேயும் சேரலைன்னா அவர் தாவேக்காக்கு போய் சேருவாரா? ஏன்னா அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடக்கு அப்படிங்கும்போது அந்த பக்கம் தாவேக்காலேருந்து ராஜ்மோகன் அவர்கள் இல்லைன்னு இருக்கிறாரு. நான் பல முறை சொன்னேங்க, என்னுடைய நிலைப்பாடை மாற்றுற அளவுக்கு இப்போதைக்கு எதுவும் நடக்கலைங்க. திரு ஓபிஎஸ் அவர்கள், திருமதி பிரேமலதா அவர்கள், டாக்டர் ராமதாஸ் அவர்கள் 3 பேருமே இந்தியாவுக்கு தான் வருவாங்க. அதுதான் என்னுடைய கணக்கு. அது மாறுறதுக்கு ஒரு சம்பவம் ஏதாவது நடக்கணும். அப்படி எந்த சம்பவம் இது வரைக்கும் நடக்கல. அன்புமணி அவர்கள் இருக்கிற அதே கூட்டணிக்கு ராமதாஸ் அவர்களும் வருவாங்களா? இபிஎஸ் இருக்கிற அதே இடத்துல தானே திரு டிடி வந்திருக்கிறாரு. நீங்கள் 1 மாதம் முன்னாடி வரைக்கும் நீங்கள் என்ன கேட்டுட்டு இருந்தீங்க? நான் அப்போ என்ன சொல்லிட்டு இருந்தேன்? தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் சொல்லிட்டு இருந்தேன், அண்ணன் டிடிவிங்க தான் வருவாருன்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லாரும் போச்சு, உடஞ்சிருச்சு, கண்ணாடி செதறிச்சு, ஆச்சா புச்சான்னு சொன்னாங்க. இப்போ என்னாச்சு? அப்போ திரு இபிஎஸ் இருக்கிற இடத்துல திரு டிடி உட்கார முடியுது. ஏன் இப்போ வந்து ஓபிஎஸ் வர மாட்டார்? ஏன் எல்லாத்துக்குமே நெகோசியேஷன் நடக்கணுங்க, அவ்வளோதாங்க. ஒரு சின்ன விஷயங்களோ புரிதல் நடக்கணுங்க, அவ்வளோதான். அந்த அந்த பாயிண்ட்ஸில் வந்து அது மெல்ட் ஆகும். அப்போது தேமுதிகவுமே வந்து தாவேகா பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகள் கணக்குங்க. என்னுடைய கணக்குங்க, தப்பாகலாங்க, சரியான எனக்கு தெரியாது. அவங்களுடைய முதல் விருப்பம் நான் ஏற்கனவே சொன்னேங்க, காங்கிரஸ் தாவேகா கூட இணைந்தால் எந்த கட்சி அங்கே போனாலும் அவர்களுக்கு ஒரு கெயின், தாவேக்காவுக்கும் கெயின். காங்கிரஸ் தாவேக்கா கூட இணையாமல் எந்த கட்சி போனாலும் தாவேக்காவுக்கும் கெயின் கிடையாது, அவங்களுக்கும் கெயின் கிடையாது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேமுதிக அங்கே போகுது, 35 சீட்டு வாங்கிக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எத்தனை எம்எல்ஏ வரும்? 35 பேருக்கு யார் செலவழிப்பா? உங்களுக்கு புரியுங்களா? ப்ராக்டிக்கலாக நீங்கள் யோசிக்கணும். டிஎம்கே கூடயோ ஏடிஎம்கே கூடயோ இருந்தீங்கன்னா எத்தனை எம்எல்ஏ வாங்குறீங்களோ அதில் 80% ஸ்ட்ரைக்கிங் ரேட். 10 சீட்டு வாங்கினீங்கன்னா 7-8 எம்எல்ஏ கிடைக்கும். அதை நீங்கள் புரியுங்க. 35 வாங்கிட்டு எவ்வளோ வாங்குவீங்க? அதை புரிஞ்சுக்கணும்ல. 2024 எத்தனை எம்பி எடுத்தீங்க? ஏன் முடியல? இது நம்ம நிதர்சனத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ திரு விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருந்த வரை டிஎம்கே கூட கூட்டணி வைக்கல. அவர் தனியாக போட்டிக்கிட்டு இருக்கார். அவர் பாஜகவோட போட்டிக்கிட்டு இருக்கார். அவர் அதிமுகவோட போட்டிக்கிட்டு இருக்கார். திமுக கூட மட்டும் போட்டியிடல. இவ்வளோ தான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. அப்போ அண்ணி என்ன முடிவு எடுப்பாங்க நீங்கள் யோசிச்சுக்கோங்க. இப்போ காங்கிரஸ் அவங்களுடைய அந்த கூட்டணி நிலைப்பாடை சொல்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாங்கிறதுக்காக இவங்க போஸ்ட்போன் பண்ணிட்டு போகிறாங்களா? ஒருவேளை எல்லாருமே அதிமுக ஃப்ரீஸ் பண்ணிட்டு அடுத்த வழியை பார்க்க போயிட்டாங்க. அநேகமாக பிப்ரவரி 1st வீக்கில் அவங்க வந்து தொகுதி பங்கீடே முடிச்சிருவாங்க.
Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Title sponsor Grand Royal Tours. உங்க ஒவ்வொரு ட்ரிப்பையும் ஸ்வீட் மெமரிஸ் ஆக்க Grand Royal Tours வாங்க. Powered by Karthipuram 200 acres township in Coimbatore. Ready to construct premium villa plots and commercial plots with world-class infrastructure. Air fiber Wi-Fi all-in-one plans. Wi-Fi, OTT plus IPTV. Pay 6 months, get 6 months free. Social Eagle AI and Digital Marketing Academy. Tamil Nadu's #1 trusted learning platform. Naturals, world's fastest growing salon chain. Arabian Garden Seafood Restaurant. Ever fresh, ever delicious seafood dishes. இப்பொழுது தமிழகமெங்கும். Grand Royal Tours presents Behind Woods Beyond the News with Rangaraj Pandey. Powered by Karthipuram, Coimbatore 200-acre Dream Township Premium Plots, Air Fiber Wi-Fi, Social Eagle, AI and Digital Marketing Academy, Tamil Nadu's #1 trusted learning platform, Naturals, world's fastest growing salon chain, Arabian Garden Seafood Restaurant.